ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்கு, அதையும் தாண்டி உங்களுக்கு ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடி தாண்டி இதை விட பெஸ்ட்டான காலேஜஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ் தான் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து வேற என்ன பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எடுத்திருக்கோம். இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1978 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட 185 ஏக்கராஸ் கொண்ட பரப்பளவு கொண்ட யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் ஸ்கூலில் நம்ம சேரணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் 12th மார்க் மட்டும்தான் பேஸ்மெண்ட்ஸு. ஸோ 12th மார்க்கில் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க, அதாவது நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். டிஎன்இஏ கவுன்சிலிங் வச்சு இந்த காலேஜ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 55,000 ஆகுது. இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 lakhs per annum. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 6 lakhs per annum. இது வந்து பர்டிகுலராக உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உண்டான ஹையஸ்ட் பேக்கேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க, அதாவது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1964 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ராஜஸ்தானில் பிலானிங்கிற பிளேஸில் இருக்குது. இதை தாண்டி இந்த பர்டிகுலர் காலேஜஸ்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிட்ஸாட் எக்ஸாம் எழுதணும். இந்த பிட்ஸாட் எக்ஸாம்ஸ் எழுதினோம்னா பிட்ஸ் பிலானி, அதுக்கடுத்து பிட்ஸ் கோவா, பிட்ஸ் ஹைதராபாத், இந்த மாதிரி 3 காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்ஸ் வச்சு. ஸோ இந்த பிட்ஸ் பிலானி மட்டும் எவ்வளோ ஏக்கராஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 328 ஏக்கராஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 3,14,000 வருது. இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 lakhs per annum. ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 11 lakhs per annum வருது. சரிங்களா? இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இதில் வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வர முடியும். அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி விஐடி வேலூர் அப்படின்னு சொல்லலாம். வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வேலூரில் இருக்குது. இதோட கேம்பஸ் ஏரியாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 300 ஏக்கராஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. விஐடி ட்ரிபிள் இ அப்படின்னு சொல்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற கோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து அலோகேஷன்ஸ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கோ, அதாவது விஐடி எக்ஸாம்ஸ் எழுதி அந்த எக்ஸாம்ஸில் எந்த ரேங்கிங் வச்சுருக்கீங்களோ அந்த ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணுமோ அந்த கோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5ன்னு உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து விஐடி வேலூர்லேயே எடுக்கணும், எனக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நியர்லி உங்களுக்கு 5 lakhs கிட்டக்க டியூஷன் ஃபீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டகரி 1 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே நீங்கள் எடுத்து படிக்கலாம். இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88 lakhs per annum. ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 lakhs per annum. அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏஐஐசிடி, அதாவது உங்களுக்கு டுபாய் அம்பானி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. காந்தி நகருங்கிற பிளேஸில் இருக்குது. இதோட ஏரியாஸோட ஏக்கர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஏக்கர்ஸில் இருக்குது. 2001 வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சே இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 2 lakhs கிட்டக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகுதுங்க. இதில் வந்து எஸ்பெஷலி நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 lakhs per annum. ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 12 lakhs per annum. அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி டெக்னிக்கல் யுனிவர்சிட்டி, அதாவது டிடியு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டெல்லியில் இருக்குங்க. இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1941 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 164 ஏக்கராஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் ரேங்க் வச்சு நீங்கள் இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இதுக்குன்னு செப்பரேட்டாக உங்களுக்கு கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுறாங்க. அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நியர்லி 2,30,000
6,000 கிட்டக்க வருதுங்க. இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 82 லேக்ஸ் பெர் ஆனம். ஆவரேஜ் பேக்கேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 லேக்ஸ் பெர் ஆனம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான காலேஜ் அப்படின்னே சொல்லாங்க. நீங்க ஜேஇ மெயின்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கடுத்து எல்என்எம்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்எம்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ங்கிற பிளேஸ்ல இருக்கு. இது வந்து 2002ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 100 ஏக்கராஸ்ல இருக்குங்க. இதுல வந்து பர்ட்டிகுலரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஜேஇ மெயின்ஸ் ரேங்க் வச்சே ஜாயின் பண்ணலாம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 2,24,000 ஆகுது. இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 லேக்ஸ் பெர் ஆனம் குடுக்குறாங்க. ஆவரேஜ் பேக்கேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, 16 லேக்ஸ் பெர் ஆனம் அப்படி குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் மெசரா. இது வந்து உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சே நீங்க உள்ள வரலாம். இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1955ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜார்க்கண்ட்ல ராஞ்சிங்கிற பிளேஸ்ல இருக்கு. இது கிட்டத்தட்ட 780 ஏக்கராஸ் கொண்ட காலேஜஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சு இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜோசா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல நீங்க சீட்ஸ் எடுக்கலாம். இதுல வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 லேக்ஸ் பெர் ஆனம். ஆவரேஜ் பேக்கேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11 லேக்ஸ் பெர் ஆனம் குடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டுமே. அது மட்டும் இல்லாம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,75,000 கிட்டக்க வருது. அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்வி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்குங்க. 1963ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஏக்கராஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16 ஏக்கராஸ்ல இந்த கேம்பஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சும் உள்ள வரலாம். இல்லாட்டினா காமெட்-கே அப்படிங்கிற நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சும் உள்ள வரலாம். இல்லன்னா கேசெட்ங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சும் நீங்க உள்ள வரலாம். ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சு உள்ள வரீங்க அப்படின்னா, 65%க்கு உண்டான கிரைட்டீரியால அவங்க வந்து காலேஜ்ல சீட்ஸ் வந்து குடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 2,21,000 வருது. இதே நீங்க காமெட்-கே எக்ஸாம்ஸ் வச்சு உள்ள வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு நியர்லி வந்து அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஆகும். ஆனா கேசெட் எக்ஸாம் வச்சு நீங்க உள்ள வரீங்கன்னா, நியர்லி 83,000ஸ்ல உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 லேக்ஸ் பெர் ஆனம். ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8.5 லேக்ஸ் பெர் ஆனம். சரிங்களா? அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ் காலேஜ். இந்த பிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கு. இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1946ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 11 ஏக்கராஸ்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னா, நீங்க வந்து எஸ்பெஷலி காமெட்-கே எக்ஸாம் வச்சோ, இல்லன்னா கேசெட் எக்ஸாம் வச்சோ நீங்க உள்ள வரலாம். காமெட்-கே எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். கேசெட் எக்ஸாம்ங்கிறது அங்க கர்நாடகா மக்களுக்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காமெட்-கே எக்ஸாம் வச்சு நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, 2 லேக்ஸ் ஃபீஸ் ஆகுது. அதே வந்து கேசெட் எக்ஸாம் வச்சு நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, நியர்லி எய்டட் கோர்ஸஸா இருந்தா 43,000 வருது. அதே மாரி அன்எய்டட் கோர்ஸஸா இருந்தா 88,000 கிட்டக்க வருதுங்க. இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 33 லேக்ஸ் பெர் ஆனம். ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 லேக்ஸ் பெர் ஆனம். அதுக்கு அடுத்து பெஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பீப்பிள் எஜுகேஷன் சொசைட்டி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த பர்ட்டிகுலர் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட எஸ்டாப்ளிஷ் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1965. இது 30 ஏக்கராஸ்ல இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னா, ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னா, அங்கேயே பர்ட்டிகுலரா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணாங்க. பெஸ்-சாட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சும் நீங்க உள்ள வரலாம். இல்லன்னா காமெட்-கே எக்ஸாம் வச்சும் உள்ள வரலாம். இல்லன்னா கேசெட் எக்ஸாம் வச்சும் நீங்க உள்ள வரலாம். ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்லி வந்து உங்களுக்கு 2 லேக் சம்திங் வந்து கேசெட் எக்ஸாம் வச்சு உள்ள வரும்பொழுது கேட்குறாங்க. அதே மாரி பெஸ்-சாட் எக்ஸாம் வச்சு நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா, நியர்லி 4,80,000 கிட்டக்க வருது. இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 லேக்ஸ் பெர் ஆனம். அதே மாரி ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 லேக்ஸ் பெர் ஆனம். இதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்பியு. லவ்லி ப்ரொஃபஷனல் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருக்குங்க. இது வந்து 2005ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஏக்கராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 600 ஏக்கராஸ். இதுக்கு பர்ட்டிகுலர்
காலேஜஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னா ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சே உள்ள வரலாம். இல்லைனா எல்பியூ என்இஎஸ்டி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த பர்டிகுலர் காலேஜில் கால்ஃபர் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சும் நீங்கள் உள்ள வரலாம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 2 lakhs கிட்டக்க வருது. இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 lakhs per annum. ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 lakhs per annum. அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியால நெறைய நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்ப அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, எப்ப க்ளோஸ் ஆகுது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன யூஸு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால எந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நெறைய டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதையும் தாண்டி நாம்ப பர்ட்டிகுலரா 10th ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும் சரி, 12th ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும் சரி, நான் மார்க் வச்சிருக்கேன். எந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்றது ஐடியா இல்ல. இல்ல நான் சர்டைன் பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும்? இந்த மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் மாணவர்கள் மத்தியில இருக்கு. ஸோ அத கிளியர் பண்ணலாம் நம்ம கவுன்சிலிங் செஷன்ஸும் குடுத்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, நீங்க இந்த கான்டாக்ட் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்யூஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேதாஜி சுபாஷ் யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்ட்டிகுலர் காலேஜ் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு டெல்லியில இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் காலேஜ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1983ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஏக்ராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 145 ஏக்ராஸ்ல இருக்குங்க. இது வந்து ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சு இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2,06,000 கிட்டக்க உங்களுக்கு கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55 லேக்ஸ் பெர் ஆனம். ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60 லேக்ஸ் பெர் ஆனம். அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில உங்களுக்கு பர்ட்டிகுலரா எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1957ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, மணிப்பால்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெங்களூர்லயும் இருக்குங்க. 2 யுனிவர்சிட்டீஸ் இருக்கு. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பால்ல இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணோம்னா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி உள்ள வரலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்தில ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சும் நீங்க உள்ள வரலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எம்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மணிப்பால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சும் நீங்க உள்ள வரலாம். இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நியர்லி 4 லேக்ஸ் கிட்டக்க வருதுங்க. ஸோ இதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 லேக்ஸ் பெர் ஆனம். ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 லேக்ஸ் பெர் ஆனம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட நெறைய காலேஜஸ் பத்தி நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸோ, இல்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான வீடியோஸும் போடலாம். இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.